அடையாளம் கண்டுகொள்ளுதல். ரோமன்ஸ் ரெசிபி, ரோமர் சமையல் குறிப்பு. மற்றொரு வாரத்தின் இறுதியில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஈஸ்டர் பருவத்திற்காக நான் தேர்ந்தெடுத்த சிறப்பு கருப்பொருளான அடையாளம் கண்டுகொள்ளுதல் குறித்த எனது தொடர்ந்த போதனைகளை இன்று நான் தொடர்ந்து பேசி முடிக்கப் போகிறேன். எனது இந்த வாரம் பேச்சுக்களில் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலம் நமக்காக பெற்ற அனைத்திலும் நுழைவதற்கு நம்மை தடுக்கும் 2 பெரிய தடைகளை நான் கையாண்டு வருகிறேன். அறியாமை மற்றும் அவிசுவாசம் ஆகிய 2 தடைகள். இந்த தடைகள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி நான் உங்களுக்கு காண்பித்தேன். நேற்றைய எனது பேச்சில் விசுவாசத்தை பற்றிய 2 முக்கியமான உண்மைகளை பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, விசுவாசத்தை வாயால் அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது, விசுவாசம் நம்முடைய புலன்களால் உணர முடியாதவற்றுடன் நம்மை இணைக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அங்கே ஒரு அழுத்தம் இருக்கிறது. இன்று நான் அடையாளம் கண்டுகொள்தல் என்ற கருப்பொருளில் எனது செய்திகளை சுருக்கமாக சொல்லி ரோமன்ஸ் ரெசிபி, அதாவது ரோமர் சமையல் குறிப்பு என்று நான் அழைப்பதை குறித்து பேசி முடிக்கப் போகிறேன். நான் ரெசிபி என்ற வார்த்தையை வேண்டுமென்றே பயன்படுத்துகிறேன். ஒரு இல்லத்தரசி தனது சமையல் புஸ்தகத்துடன் கேக் அல்லது வேறு ஏதாவது சாப்பிட திட்டமிடுவதைப் போல குறிக்கிறது. ஒரு இல்லத்தரசி தனது சமையல் புஸ்தகத்தை பயன்படுத்துவது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் பைபிளை இவ்வளவு எளிமையாகவும் நடைமுறை ரீதியாகவும் பயன்படுத்த முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்புகிறேன். நாம் விரும்பினால் தேவனுடைய சமையல் குறிப்புகள் எப்போதும் செயல்படுவதை காண்போம். தேவன் என்ன செய்ய சொல்கிறாரோ அதையே அவர்கள் எப்போதும் சரியாக செய்வார்கள். இன்று நான் ரோமன்ஸ் ரெசிபியை குறித்து பேசப் போகிறேன். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக நாம் விவாதித்து வரும் இந்த உண்மைகளை நம் வாழ்வில் செயல்படுத்துவதற்கான தேவனுடைய வழியாக இருக்கும். இந்த ரோமன்ஸ் ரெசிபி ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை காணப்படுகிறது. நான் அந்த 14 வசனங்களை நேரடியாக வாசிக்கப் போகிறேன். பின்னர் நான் அவற்றுக்கு திரும்ப சென்று இந்த உண்மைகள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட அவை எவ்வாறு உதவுகின்றன என்பதை எளிய முறையில் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்குகிறது. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்ததின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கென்று மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அது ஒரு மகத்துவமான வார்த்தையாகும். அந்த இறுதி வார்த்தை, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் இனி உங்களை ஆதிக்கம் செலுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ போவதில்லை. பாவத்திலிருந்தும் அதன் அனைத்து தீமையான விளைவுகளிலிருந்தும் விடுதலை பெற ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியானது மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் ஆகியவற்றில்
இயேசு கிறிஸ்துவுடன் நாம் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவதன் மூலம் நடக்கிறது. இப்போது நான் திரும்பி சென்று தேவனுடைய தெய்வீக சமையல் புஸ்தகமான வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டிய அந்த ரோமர் ரெசிபியின் தொடர்ச்சியான கட்டங்களை சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். முதலாவது, அந்த பகுதியின் தொடக்கத்தில் நாம் அடையாளம் கண்டு கொள்வதின் தொடர்ச்சியான கருத்துக்களை கவனிக்கலாம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவத்துக்கு மரித்தோம். நாம் எப்போது பாவத்துக்கு மரித்தோம்? இயேசு கிறிஸ்து மரித்த போது. அதுதான் நமது மரணம். அவர் மரித்தார். நாம் அவருடைய மரணத்துடன் நம்மை அடையாளம் படுத்துகிறோம். வசனம் 6 மீண்டும் சொல்கிறது, நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது. அது எப்போது நடந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நமது பழைய மனுஷன் ஆதாமிடமிருந்து பெறப்பட்ட நம் ஒவ்வொருக்குள்ளும் வாழும் அந்த கலகம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த பழைய கலகமும் சிலுவையில் அறையப்பட்டது. இரண்டாவதாக, நாம் அவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டோம் என்று கூறுகிறது. எப்படி? அவருடைய மரணத்திற்குள் ஞானஸ்நானம் பெறுவதன் மூலம். எனவே நாம் அவரோடு கூட மரிப்பது மட்டுமல்லாமல் அவரோடு கூட அடக்கம் செய்யப்படுகிறோம். அதன் பின்னர் 4ஆம் மற்றும் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, நாம் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணம் மற்றும் அடக்கம் செய்யப்படுவதன் மூலம் அவரை பின்பற்றி நாம் அவரது உயிர்த்தெழுதலின் ஜீவனுக்குள்ளே நுழைகிறோம். நாம் அவருடைய ஜீவனை அவருடன் பகிர்ந்து கொள்கிறோம். பின்னர் அடுத்த பகுதி வசனங்கள் 6 முதல் 8 வரை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த அடையாளம் கண்டு கொள்ளுதலின் நடைமுறை ரீதியில் உள்ள தொடர்ச்சியான விளைவுகளை நமக்கு சொல்கிறது. 6வது வசனம் சொல்கிறது, பாவ சரீரம் ஒழிந்து போகிறது. அடிமைப்படுத்திய அந்த பழைய கரை நிறைந்த பொல்லாத சுபாவம் நம்மை தவறானதை செய்ய வைத்தது. பலமுறை சரியானதை செய்ய வேண்டுமென்று நமது விருப்பத்திற்கு எதிராக இருந்தது. அந்த பாவ சரீரம் வல்லமையற்று போகிறது. அதற்கு இனி வல்லமை இல்லை. ஏன்? அது சிலுவையில் அறையப்பட்டது. அது மரணத்துக்கு தள்ளப்பட்டது. அடுத்த விளைவு, நாம் இனி பாவத்துக்கு அடிமைகள் இல்லை. பிரபஞ்சத்தில் மிகவும் கொடூரமானது என்னவென்றால் பாவத்திற்கு அடிமையாக இருப்பதாகும். நீங்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை செய்வதற்கு பாவத்தால் கட்டாயப்படுத்தப்படுவதாகும். தீங்கு விளைவிக்கும் விஷயங்கள், அழிவுகரமான விஷயங்கள், காலப்போக்கில் பின்னர் நித்தியத்திலும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பேரழிவுகளை கொண்டு வரும் விஷயங்கள். அதுதான் பாவத்தின் அடிமைத்தனம். ஆனால் இயேசுவோடு இந்த அடையாளம் கண்டு கொள்வதன் மூலம் நாம் இனி பாவத்தின் அடிமைகளாக இல்லாத நிலைக்கு வருகிறோம். அடுத்த விளைவு வசனம் 7இல் நாம் பாவத்திலிருந்து விடுபட்டுள்ளோம் என்று கூறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய பாவத்திற்கான இறுதி அபராதத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தினார். அந்த இறுதி அபராதம் செலுத்தப்பட்டதும் இனி செலுத்த வேண்டிய அபராதம் எதுவும் இல்லை. இனி எந்த கண்டனமும் இல்லை. நாம் குற்றவாளிகளும் இல்லை. நாம் பாவத்தின் வல்லமையிலிருந்து மட்டும் விடுவிக்கப்படவில்லை, பாவத்தின் குற்ற உணவிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளோம். நமக்கு நல்ல மனசாட்சி இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கூட நாம் பயமின்றி நிற்க முடியும். நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். முதலாவதாக, கிறிஸ்து நம்முடைய பாவத்தன்மையுடன் பாவமாக்கப்பட்டார். ஏனென்றால் கிறிஸ்துவின் நீதி நம்முடைய நீதியாக மாறிவிட்டது. பின்னர் 8ஆம் வசனத்தில் இறுதி விளைவு, நாம் கிறிஸ்துவுடனே கூட பிழைத்திருக்கிறோம். என்ன மகத்தான வார்த்தைகள்! அவருடைய நித்திய உயிர்த்தெழுதலின் ஜீவனை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அவர் மரித்தார். பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார். அவரால் மீண்டும் மரிக்க முடியாது. இப்போது அவர் தேவனுக்காக என்றென்றும் வாழ்கிறார். கிறிஸ்து தேவனுக்காக வாழும் அந்த நித்திய ஜீவனுக்குள் நாமும் நுழைகிறோம். நாம் அவருடைய நித்திய உயிர்த்தெழுந்த ஜீவனை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த ரோமன்ஸ் ரெசிபியின் 3ஆம் பகுதி 11 முதல் 13 வரையிலான வசனங்களில் காணப்படுகிறது. இதுதான் நடைமுறை வழியாகும். இந்த செய்தியின் மீதமுள்ள பகுதிக்கு இப்போது உங்கள் கவனத்தை என்னிடம் செலுத்த விரும்புகிறேன். பவுல் குறிப்பிட்டபடி இதில் 5 படிகள் உள்ளன. முதலாவதாக 11ஆம் வசனத்தில் உங்களை மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அதை நம்புங்கள். உங்களை மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் மரித்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் மரித்தீர்கள் என்று விசுவாசியுங்கள். உங்களை குறித்து மரித்தவர்களாக பேசுங்கள். பவுல் அதைத்தான் செய்தார். அவர் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னார்.
அதனால் அவர் தன்னை மரித்தவராக எண்ணினார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதையும் மரணத்தையும் தனக்கு சொந்த சிலுவை மரணமாக பார்த்தார். அவர் அப்படி நினைத்தது மட்டுமல்ல, நேற்று நான் சுட்டிக்காட்டினது போல அவர் அப்படியே பேசினார். அவர் அதை உண்மையாக எண்ணினார். அவர் தன்னை மரித்ததாகவும் ஆனால் உயிரோடு கூட இருப்பவராகவும் எண்ணினார். நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எண்ணுங்கள். விசுவாசியுங்கள். உங்களை மரித்தவராகவும் உயிருடன் இருப்பவராகவும் எண்ணுங்கள். 2ஆம் மற்றும் 3ஆம் படிகள் எதிர்மறையானவை. உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. மற்றும் அடுத்தது, உங்கள் சரீரத்தின் அவயங்களை பாவத்திற்கு ஒப்புக்கொடாதிருங்கள். இந்த ரெசிபியில் செயல்முறையில் ஒரு மிக முக்கியமான எதிர்மறை உள்ளது. நீங்கள் பாவத்திற்கு அடிபணிய கூடாது. முன்பு நீங்கள் பாவத்திற்கு அடிபணியாமல் இருக்க முடியவில்லை. இப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். பாவத்தை காட்டிலும் பெரிய வல்லமை உங்களில் இருக்கிறது. நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் விருப்பத்தை பயன்படுத்த வேண்டும். பாவம் வரும்போது, சோதனை வரும்போது நீங்கள் உறுதியாக இறுதியாக இல்லை இல்லை, நான் செய்ய மாட்டேன், என் உடலை ஒப்புக்கொடுக்க மாட்டேன், என் உறுப்புகளை ஒப்புக்கொடுக்க மாட்டேன், நான் விடுதலையானேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், நான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்கிறேன், பாவமே என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, நான் உனக்கு அடிபணிய மாட்டேன், சாத்தானே நான் உனக்கு அடிபணிய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். பிசாசை பற்றி நான் அனுபவத்தில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்போது அப்படி சொல்வீர்கள் என்பது அவனுக்கு தெரியும். நீங்கள் அப்படி சொல்லும்போது, அது உண்மையாக அப்படி சொல்லும்போது அவன் உங்களை தனியே விட்டு விடுவான். ஆனால் உங்கள் மனதை தற்காலிகமாக மாற்றும்படி உங்களை வற்புறுத்துவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருப்பதாக அவன் நினைத்தால் அவன் உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்வான். பாவத்தால் பலவீனமடைந்து அடிமைப்படுத்தப்பட்ட நமது விருப்பத்தை மீண்டும் வளர்த்து கொள்ளும் வழி இதுதான். பாவத்திற்கு வேண்டாம், சாத்தானுக்கு வேண்டாம், சாத்தானே நீ என் உடலை வைத்து கொள்ள முடியாது, என் உடலின் உறுப்புகளை உன்னால் பெற முடியாது என்று சொல்வதுதான். பின்னர் அந்த 2 ரெசிபியின் கடைசி 2 படிகள், 4வது மற்றும் 5வது படிகள் உங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் ஒரு சுயாதீன முகவராக இருந்து பாவத்திலிருந்து விடுபட முடியாது. அது ஒரு தேர்வு அல்ல, அது செல்லுபடியாகும். நீங்கள் சாத்தானுக்கு சேவை செய்வீர்களா அல்லது தேவனுக்கு சேவை செய்வீர்களா என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். சாத்தானின் அடிமைத்தளத்திலிருந்து விடுபட்ட நீங்கள் தேவனுக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். உங்களை முழுமையாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ உங்களிடத்தில் உள்ள அனைத்தையும் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எதையும் வைத்துக்கொள்ள வேண்டாம். அதன் பின்னர் அவர் சொல்கிறார், உங்கள் சரீரத்தின் அவயங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுதுதான் அதை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவார். அதன் பின்னர் அதன் விளைவாக வரும் இந்த மகிமையான வாக்குத்தத்தம், அந்த ரெசிபி, அந்த செய்முறை நிறைவேற்றுவதற்காக வாக்குத்தத்தம் செய்த பாவம் உங்கள் எஜமானாக இருக்க முடியாது. பாவம் தரும் அவமானம், இழிவு, வேதனை, அனைத்து தீமைகள் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். மரணம், அடக்கம் பண்ணப்படுதல் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் இயேசு கிறிஸ்துவுடன் உங்கள் அடையாளத்தை நீங்கள் செயல்படுத்தினால், இந்த ரோமன்ஸ் ரெசிபியை பின்பற்றினால் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். இன்னொரு பயனுள்ள மற்றும் ஊக்கமளிக்கும் தலைப்பை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். ஆமென்.